தங்கச்சியை என் கொடுத்தா இருக்கால் உயராலி பழம் அப்படியே எனக்கா கோழி கிண்ணி கோழி அப்பப்போ என்ன பின்னி கோழி இப்பப்போ மொத்தம் எண்ணி கோழி எண்ணி கோழி கணி மாஞ்சாரோ கண்ண கூலி மாஞ்சாரோ யாரோ மோகஞ்சாரோ நில்லோட ஜாரோ பைய கோழிஞ்சாரோ யாரோ யாரோ Very good. என்ன அவசரம்? ரைட், செம்மையா டான்ஸ் ஆடுங்க. சான்ஸே கிடையாது. என்ன பாட்டு அது? கிளி மாஞ்சாரோ. கிளி மாஞ்சாரோ? மணக்களி மாஞ்சாரோ. களி மாஞ்சாரோ என்ன அர்த்தம் இருக்கு? தெரியல, பாட்டு மட்டும் தான் ஆடுது. உங்க பேர் என்ன? பெனிட்டா. பெனிட்டா, என்ன படிக்கிறீங்க? 5th ல இருந்து 6th போறேன். சூப்பரா டான்ஸ் ஆடுங்க. ஓகே, அப்படியே வரேன். ரைட். அடுத்த டிக்கெட் யாரு? ரைட், உங்க பேரு? வைஷ்ணவி. வைஷ்ணவி, என்ன படிக்கிறீங்க? 4th standard to 5th standard. ஓகே, உங்களுக்கு தெரியுமா அதுக்கு என்ன அர்த்தம்னு? கிளி மாஞ்சாரோ? மணக்களி மாஞ்சாரோ. என்ன அர்த்தம் அதுக்கு? தெரியல. நல்லா டான்ஸ் ஆடுங்க. வெரி குட். ரைட், உங்க பேரு? ரோஷினி, என்ன படிக்கிறீங்க? 7th to 8th. 7th and 8th போறீங்க. அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா என்னன்னு? பாட்டு நல்லா பாடுவீங்களா? 7th and 8th மட்டும் தான் போறீங்க இப்போ. தேங்க்யூ, நல்லா டான்ஸ் ஆடுங்க. சூப்பர். அடுத்த போட்டியாளர், உங்க பேரு? சாருமதி. சாருமதி, என்ன படிக்கிறீங்க? 5th to 6th. யார் உங்களுக்கு டான்ஸ் கத்து கொடுத்தது? ரோஷினிகா. ஓ, அவ்வளவு பேர் அக்காவா அவங்க? ரைட், வெரி குட், சூப்பர். ஓடுங்க, வெரி குட். அடுத்து உங்க பேரு? எம் ஸ்வேதா. ஸ்வேதா, என்ன படிக்கிறீங்க? 4th to 5th. சூப்பரா டான்ஸ் ஆடுங்க. 2 ஸ்டெப் மறந்துட்டீங்க நீங்க. அடுத்த முறை அப்படிலாம் பண்ணக்கூடாது, சரியா? போடுங்க. ரைட் ரைட், உங்க பேரு? ராகினி. ராகினி, நீங்க அவங்கள பார்த்து பார்த்து ஆடுங்க. அடுத்த முறை அப்படி ஆடக்கூடாது, சரியா? ரைட், என்ன படிக்கிறீங்க? 7th போறீங்க. ஓடுங்க. ராகினி. கலைவாணி. யார் லிப்ஸ்டிக் போட்டு விட்டது? சொல்லுங்க, யார் லிப்ஸ்டிக் போட்டு விட்டது? நீங்களே போட்டுக்கிட்டீங்க. வீட்டுல ஒரு லிப்ஸ்டிக் இருக்க கூடாது, எடுத்து காலி பண்ணிடுது. என்ன படிக்கிறீங்க? 5th போறீங்க. சூப்பரா ஆடுங்க டான்ஸ். வெரி குட், சூப்பர், வெரி குட். ஓகே சார், ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியுடைய 3வது போட்டிக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான டான்ஸ்லாம் குட்டிஸ்லாம் ஆடி காட்டினாங்க. அந்த குரூப்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அழகான என்டர்டெயின் பண்ணாங்க. 3ஆம் போட்டியில கலந்துக்க போற அந்த 4 பேரு யாரு? இதுதான் கடைசி போட்டி. இதுல இருந்து ஒருத்தர் கிடைச்சா நம்ம ஃபைனல் போலாம். திருமதி பிரபா அவர்கள். பிரபா மேடம், ஓகே ரைட், வாங்க. கிளாப் பண்ணுங்க. திருமதி பொன்னரசி அவர்கள், நீங்க தானே? ஓகே, திருமதி யசோதா அவர்கள். இறுதி போட்டியாளர் திருமதி விஜயகுமாரி அவர்கள். ரைட். ஓகே, டான்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. உங்களுக்கு யாரு ஆனது ரொம்ப பிடிச்சது? நல்லா ஆன மாதிரி இருந்துச்சு.
எனக்கு இன்னும் 2வது பேர் நல்லா ஆடின மாதிரி இருந்துச்சு. எல்லா பேரும் நல்லா, எல்லாருமே நல்லதா ஆடினாங்க. ஆமா மேடம், சூப்பர், கலக்கிட்டீங்க. ரைட், ஓகே. ஸோ இப்போ உங்க பேர், உங்க ஃபேமிலி பத்தி. என்னுடைய பேர் விஜயகுமாரி. ஓகே. என்னுடைய கணவர் வந்து வங்கியிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பேரும் இன்ஜினியரிங் ஒருத்தி படிக்கிறா, ஒருத்தி முடிச்சுட்டா. பேர், அவங்க பேரு? ஒருத்தி பேர் சௌமியா, பெரிய பொண்ணு. சின்ன பொண்ணு வந்து கீர்த்தனா. கீர்த்தனா. 2 பேர்ல யார் ரொம்ப பயங்கர வாழ? 2வது பொண்ணு கீர்த்தனாவா? ஆமா. ரைட், பொன்னரசி மேடம் அப்படியே ஃப்ரெண்ட்ல வாங்க. பொன்னரசி மேடம் ஒரு கை தட்டி ஆகும். ஏன்னா வெள்ளூர்ல வந்து இத்தனை எபிசோட் நாங்கள் பண்ணதுக்கு இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்லாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிச்சுட்டு கடைசி எபிசோட்ல வந்து கலந்துக்கிறீங்களே, பார்த்துக்கேன். வெரி குட், நல்ல விஷயம். யாரெல்லாம் வின் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டு கடைசியா நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனா விடவே இல்லை. அரசியல் மாதிரி ஓ என்ன பண்ற தலையெழுத்து அப்படின்ற மாதிரி. ரைட், ஓகே. ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஹஸ்பண்ட் நேம் கௌதம். ஓகே. சுவாதி, சித்தார்த் 2 பசங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க? குடியாத்தம் காலேஜ்ல கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். ஓகே. பசங்க ஒன்னு ஸ்பெஷல் சைல்ட், இன்னொன்னு சித்தார்த் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம். ஓகே. ஓகே மேடம் வாங்க. உங்க பேரு? யசோதா. ஓகே. உங்க ஃபேமிலி பத்தி? என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து அன்பரசன். 2 பசங்க. பையன் பேரு ஏ.ரோஷன். ஓகே. பொண்ணு பேரு ஹேமரோஷினி. என்ன பண்றாங்க 2 பேரும்? பையன் வந்து 5th to 6th, பொண்ணு வந்து LKG போறாங்க. வாங்க, வாழ்த்துக்கள். போட்டியில செலக்ட் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள். வாங்க நில்லுங்க. ஓகே. உங்க பேரு? பிரபா. ஓகே. உங்க ஃபேமிலி பத்தி? ஃபேமிலி வந்து வீட்டுக்காரர் வந்து ஹஸ்பண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் டைரக்டர், ரிட்டையர்மெண்ட். 2 பையனுங்க. 2 பையன்ல ஒரு பையனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு டாக்டர், அவளுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. பேர், அவங்க பேரு? 2 பேர் பேரும்? வி பாலாஜி. ஓகே. அவர் பி ஃபார்மசி. பொண்ணு வந்து பி ஜெயந்தி, அவர் டாக்டர், பாம்பேல இருக்கான். பாம்பேல இருக்காங்க. ஒரு பையன் இருக்கான், கேட்டரிங் முடிச்சுட்டு இப்ப இருக்கான். ஓகே. போட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி போட்டியில வந்து நம்ம கத்திரிக்காயை கட்டணும், அந்த மாலை மாதிரி அழகாக கட்டணும். இப்போ அதாவது பூ கொடுத்தா கட்டுவாங்க, அந்த மாதிரி கத்திரிக்காயை கட்டினாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு உண்மையாலுமே பூ கொடுத்துட போறேன், பூ வந்து நார் கொடுத்துட போறேன். யாரு வந்து ஃபாஸ்டா பூ கட்டி முடிக்க போறீங்க? ஓகேவா? மினிமம் எனக்கு 60 செகண்ட்ல ஒரு முழம் கிடைச்சா ரொம்ப நல்லது. ஓகே. மல்லிப்பூக்கள் எங்கே? ஸோ கடைசி போட்டிக்கு வந்தாச்சு. இந்த கடைசி போட்டியில் யாராவது ஒருத்தர் வின் பண்ணா நம்மளுக்கு 3 ஃபைனலிஸ்ட் கிடைச்சிருவாங்க. ஸோ ஹோம் மினிஸ்டர் போட்டிக்கு போயிடலாம். பூ கட்ட போறது யார் அதிகமா லென்த்தா கட்ட போறீங்க அப்படின்னு நான் போட்டி வச்சேன். ஆனா கட்டுறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, கட்டி குத்த தலையில வச்சுக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு பல பேர் சொன்னதுனால என்ன பண்ணிட்டோம், இப்போ கட்ட வேண்டாம், ஊசி கொடுத்தாச்சு, கையில ஊசி நூல் கொடுத்தாச்சு. அதே போல வந்து இந்த ஊசி எதுவும் பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப சாஃப்டான ஒரு ஊசி தான், ஆனால் கையில எல்லாம் எதுவும் கொடுத்தாச்சு. ஸோ நீங்க வந்து இந்த ஊசியில வந்து எத்தனை பூவை கோக்குறீங்க அப்படின்றது தான் கேம். அவ்வளவுதான். அப்படி எத்தனை வந்துருங்க, சரிங்களா? ஸோ நான் கொடுக்க போற 60 செகண்டுக்குள்ள எவ்வளவு லென்த்தா பூவை வந்து அழகா நீங்க ஊசியில கோக்க போறீங்க அப்படின்றது தான் கேம். ரெடி? 1 2 கை தட்டு. ஓகே. ஸோ 60 செகண்ட்குள்ள அந்த ஊசியில எத்தனை பூவை கோத்து கொண்டு வரீங்க, யாரோட பூ லென்த்தா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். கைத்தட்டல குறைஞ்சிச்சு, கட்டிட்டே இருங்க. தட்டுங்க. ஓகே. 25 செகண்ட் முடிஞ்சாச்சு. 30 செகண்ட் முடிஞ்சாச்சு. ஃபாஸ்ட். 40 செகண்ட் முடிஞ்சாச்சு. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. 45 50 கவுண்டிங். ஓகே. நீட் முடிஞ்சதா? யார் லென்த்தா கட்டிருக்கீங்க? நான் கொண்டு போனேன் நைட்டு வீட்டுக்கு. கொடுத்து சமாதானப்படுத்தணும். யாரு லென்த்தா இருக்கு பார்ப்போம். ரைட். ஸோ 4 பேரும் ரொம்ப அழகா நான் கொடுத்த 60 செகண்டுக்குள்ள பூ வந்து கொத்து முடிச்சாச்சு. இது இந்த 2ஐயும் பார்க்கும்போது ஓகே. ஸோ நீங்க கொஞ்சம் லென்த்தா இருக்கு, உங்களோட பூ லென்த்தா இருக்கு, ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேருக்கு இப்போ வச்சு பார்ப்போம். ஓகே. ஸோ பொன்னரசி மேடம் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தா இருக்கு, ரைட். இப்போ இவங்க 2 பேரு அப்படி வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கு. பட் வந்து நீங்க கொஞ்சம் அடர்த்தியா கட்டிருக்கீங்க. ஓகே. உங்களுக்கு அடர்த்தி கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அப்கோர்ஸ் நீங்க வந்து பூ ரொம்ப அழகாவே அடர்த்தியா கட்டிருக்கீங்க, உங்களுக்கு கவுண்டிங் அதிகமா இருக்கு. ஓகே. 3வது போட்டியின் வெற்றியாளர் திருமதி யசோதா அவர்கள். சூப்பர். பரிசங்க வாங்க.
இப்படி. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப வைக்கப்படுறானு பசங்க. ரைட். ஸோ மூணா படி ரொம்ப அழகாக முடிஞ்சு போட்டியில் கலந்து 4 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் லாட். ஸோ ஜி தமிழ் அழகான கிஃப்ட் உங்களுக்கு. தேங்க்யூ. ரைட், பொன்னாச்சி மேடம் போட்டியில் கலந்து ரொம்ப நன்றி. ஸோ ஜி தமிழ் அழகான கிஃப்ட் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். நீங்க கொஞ்சம் கோமாவே இருக்கிறீங்க. சரிங்க, ரைட்டா. ரைட், ஜி தமிழ் அழகான கிஃப்ட் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். ஸோ போட்டியில் வின் பண்ணது நீங்கள் தான். ஸோ நான் உங்களை ஃபைனலில் மீட் பண்ணுறேன். ஜி தமிழ் அழகான கிஃப்ட் உங்களுக்கு வச்சுக்கிங்க.